நகை வியாபாரியை கடத்திச் சென்று கிலோ கணக்கில் தங்கம் கடத்திய நபர்களை மதுரை காவல்துறை கைது செய்துள்ளது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் தங்க நகை வியாபாரம் செய்து வருகிறார். நவம்பர் 23 அன்று பாலசுப்பிரமணியன் 2 கிலோ தங்க நகையுடன் வருவதை அறிந்து கொண்ட கடத்தல் கும்பல் ஒன்று தங்கள் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் என கூறி அவரது கண்களை கட்டி காரில் கடத்தி சென்று அவரிடம் இருந்த தங்கத்தை பிடுங்கி சென்றுள்ளனர். இதுகுறித்து பாலசுப்பிரமணியன் திலகர் திடல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. கண்காணிப்பு கேமராக்களை சோதனை செய்து பார்த்ததில் கொள்ளையில் ஈடுபட்டது சென்னையைச் சேர்ந்த நாகேந்திரன், சிவகங்கையைச் சேர்ந்த செல்லப்பாண்டி, மேலூரைச் சேர்ந்த பாக்யராஜ், முத்துலிங்கம் மற்றும் நெல்லையைச் சேர்ந்த முத்து மணிகண்டன் என்பதை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்தது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நாகேந்திரன் சென்னை காவல்துறையில் ஹோம்கார்டாக பணிபுரிந்ததும், ஆள்கடத்தல் வழக்கில் பணி நீக்கம் செய்யப்பட்டு சவுகார்பேட்டையில் நகை இடைத்தரகராக பணியாற்றியதும் தெரிய வந்தது. மேலும் நடத்திய விசாரணையில் தனக்கு சிவகங்கை நீதிமன்றத்தில் பழக்கமான செல்லப்பாண்டி மூலம் பாலசுப்பிரமணியனை கடத்த நாகேந்திரன் திட்டமிட்டதும், செல்லப்பாண்டி தனக்கு மதுரை மத்திய சிறையில் பழக்கமான பாக்யராஜ், முத்து மணிகண்டன், முத்துலிங்கம் ஆகியோரை ஏற்பாடு செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்கள் அனைவரையும் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மதுரை மத்திய சிறையில் அடைத்தது காவல்துறை.